ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நைட்டு மீந்து போன இட்லியில் காலையில் எப்படி டிஃபன் பண்ணுறது பார்க்கலாம். உப்புமாங்க ஒரு 8 இட்லி இருக்கும், அதை உதுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இது 3 நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகமும் போடலாம், ஜீரகத்தூளும் போடலாம். ஏன்னா குழந்தைங்க வாயில் மாட்டாதுன்னு நான் ஜீரகம் 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடுகு போட்டு எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு வெடிக்க விட்டுடுங்க. அது கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுடுங்க. அது கொஞ்சம் செவந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடுங்க. ஏன் தெரியுமா, அது போட்டுட்டு நீங்கள் இது போடணும், பொடி போடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், அது நல்லா இருக்காது. இது போட்டுட்டு ஒன்று இந்த பொடியும் 3 பொடியும் போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கின உடனே இதிலேயே உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இட்லியில் கம்மியாக தான் உப்பு இருக்கும். அதனால் இதிலேயே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டுடுங்க. அது ஆல்ரெடி வதங்கினதான் பொடியாக வேற கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போது இந்த உப்புமா, அதாவது இட்லி உதுத்து வச்சதையும் போட்டுடுங்க. போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு பரட்டி விடுங்க. இட்லி சூடாகிடும். சூடானோடனே எடுத்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம். சைடிஷ் வேணுங்கிறவங்க வச்சு சாப்பிடலாம். வாசனை மூக்கை தொலைக்கிட்டு பாருங்கள். ஓகேங்க, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க.